Hi, hello everybody. I am our Malini. This is your Malini Simple Grammar Class. So, நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்திருந்தோம். எந்த கிராமர் பார்ட்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அதில் ஒரு சில ரூல்ஸ் நம்ம வந்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ண என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன சொன்னேன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த டென்சஸ்க்கான ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அட் த சேம் டைம் டென்ஸ் வைஸ் ஒவ்வொரு டென்ஸுக்கும் எந்தெந்த டென்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம், அட் த சேம் டைம் கன்வெர்ட் பண்ணும் பொழுது எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேயா, ஷல் வி சி த டுடேஸ் கிளாஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாற்றுறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து லாஸ்ட்டாக வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா டென்ஸுக்குமான ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம டென்ஸுங்கிற வீடியோவில் பார்த்துருந்தாலும் ஒரு ரீகலெக்ஷன் மாதிரி ஆக்டிவ் வாய்ஸில் என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் அந்த ஒவ்வொரு டென்ஸும் சொல்லும் பொழுது எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோங்கிறது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ணும் பொழுது என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறது தெரியணும்னா ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸோ அது தெரிஞ்சாதான் பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ டென்ஸ் என்னதுன்னு கண்டுபிடிக்கிற நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஓகேயா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 12 டென்ஸுக்கான ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ 12 டென்சஸ் என்னன்னு தெரியும். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இதெல்லாம் சிம்பிள் டென்சஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், கண்டினியூஸ் டென்சஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், இதெல்லாம் வந்து பர்ஃபெக்ட் டென்சஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதெல்லாம் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்னு சொல்லுவாங்க. இந்த 12 டென்சஸ்க்கான ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கன்வர்டேஷனுக்கான இன்னும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, டென்ஸ் வைஸ் எக்ஸ்பிளனேஷனோட அந்த ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டென்சஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ரெகுலராக நம்ம ஒரு பழக்க வழக்கமாக வச்சுருப்போம். அதுக்கும் அட் த சேம் டைம் ஜென்ரல் ட்ரூத் அண்ட் யூனிவர்சல் ஃபேக்ட் அண்ட் ஆல்சோ நியர் ஃபியூச்சர் ஈவெண்ட் அண்ட் தத்துவம், அதுக்கப்புறம் பழமொழிகள், நடைமுறைகள், நிறைய வந்து பெர்மனன்ட் ஃபேக்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற பொழுது ஐ லைக் திஸ், ஷீ லைக்ஸ் திஸ் ஆர் தட், இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ரூல் இருக்குது ஆக்டிவ் வாய்ஸில். சிங்குலருக்கு ஒரு ரூல், ப்ளூரலுக்கு ஒரு ரூல். சிங்குலர் அப்படின்னம்னாவே சப்ஜெக்ட் பக்கத்தில் வேர்பு 1 எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ். இந்த எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் அக்கார்டிங் டு த லாஸ்ட் லெட்டர் பொறுத்து தான் வரும். ப்ளூரல்னாவே ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் பக்கத்தில் V1 போட்டே இருக்கணும். ஸோ சிங்குலர் வேர்பு ப்ளூரல் வேர்புன்னு தனியாகவே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கணும். இது வந்து நிகழ்காலம் சொல்லலாம், இது பாஸ்ட் இறந்த காலம், ஃபியூச்சர் எதிர்காலம். நிகழ்காலத்தில் நம்மளோட பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், உலகளாகிய உண்மைகள், நிலைத்து இருக்கிற விஷயங்கள், பழமொழிகள், தத்துவங்கள், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது சிம்பிள் ப்ரெசன்ட். ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஸோ நம்ம பிடித்தமானதை சொல்லும் பொழுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சரியா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் V1, சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜென்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட். இது எதுக்குன்னா ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறது. சிங்குலர்னா சப்ஜெக்ட் பக்கத்தில் V1 எஸ்ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜென்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட். இது சிங்குலருக்கு தனி ரூல், ப்ளூரலுக்கு தனி ரூல். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இறந்த காலத்தில், அதாவது நடந்து முடிஞ்ச செயல்களை பற்றி நம்ம பேசும் பொழுது கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஃபுல்லாக கம்ப்ளீட்டட், இதுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு அட்வர்பியல் ஃப்ரேசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், இந்த மாதிரி நம்ம வந்து எகோ, பிஃபோர்னு நிறைய வந்து கீவேர்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டென்ஸுக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் தான் சரியா. ஸோ சிம்பிள் பாஸ்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டட் ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதோட ஸ்ட்ரக்சர் ப்ளூரலாக இருக்கட்டும் இல்லை சிங்குலராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். சப்ஜெக்ட் பக்கத்தில் V2, பாஸ்ட் ஃபார்ம், ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜென்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட், இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். சிம்பிள் ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது. எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்த சொல்லும் பொழுது சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற செயல்களை
கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றதுனா அப்போ எதிர்காலத்தில் தானே நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பக்கத்தில் 2 மாடல் வெர்ப் வில் ஆர் ஷல். வில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக இப்போ யூஸ் பண்ணுறோம். ஷல் வந்து ஐ அண்ட் ஆல்சோ வி, இந்த ரெண்டே இதுக்கு வந்து கம்பல்சரி கிராமட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் பண்ணுவாங்க இந்த 2. பட் எல்லாத்துக்குமே வந்து இப்போ வில் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து கேஷுவலாக நடக்குது. ஸோ சப்ஜெக்ட் வில் ஆர் ஷல் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜென்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் வந்து சிம்பிள் ஃபியூச்சருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்சஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்சஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்சஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸாக நடக்கிற ஆக்ஷன், அதாவது என்னதுன்னா அட் த மூமெண்ட், அட் த டைம் ஆஃப் ஆக்ஷன். இப்போ என்ன அட் ப்ரெசண்ட்டில் நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது, அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது, இது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸுங்கிறது நிகழ்காலத்தில் கண்டினியூஸாக 1 hour 2 hour 3 hours ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷனில் நடக்கிறத சொல்கிறது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் கண்டிப்பாக அது பக்கத்தில் ஐயா இருந்ததுன்னா ஆம் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ப்ரெசன்ட் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஆம் இஸ் ஆர், சரியா? இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ப்ரெசன்ட் பி ஃபார்ம் வேர்ப் பக்கத்தில் V1 ING யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக V1 ING தான் யூஸ் பண்ணுவோம், சரியா? ஐ பக்கத்தில் ஆம். சிங்குலராக இருந்ததுனாலும் ஹீ ஷி இட்டுங்கிற சிங்குலர் ப்ரனவுனாக இருந்தாலும் கம்பல்சரி ஈஸ் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் அட் த சேம் டைம் ப்ளூரல் ப்ரனவுன்ஸ் வி யூ தே இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ஈஸ் ஆர் ப்ளஸ் V1 ING, வேர்ப் 1 கிட்ட ING, ஆம் இஸ் ஆர் ING வந்துனாவே ப்ரெசன்ட், வாஸ் வேர் ING வந்துனாவே பாஸ்ட் கண்டினியூஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கண்டினியூஸ்னாவே அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங்கில் நடக்கிற ஆக்ஷனை மென்ஷன் பண்ணுறது, சரியா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்ட் கண்டினியூஸ்னா ஒரு ஆக்ஷன் நேற்று நேரமோ நான் போன வாரத்தில் இதே சமயத்துலையோ இல்லை போன மாதத்தில் இதே சமயத்துலையோ ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷனில் கண்டினியூஸாக நடந்திருக்கும். இறந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷனில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி தான். பாஸ்ட் பி ஃபார்ம் ஆஃப் வாஸ் ஆர் வேர் V1 ப்ளஸ் ING யூஸ் பண்ணுவோம். சிங்குலராக இருந்தால் வாஸ், ப்ளூரலாக இருந்தால் வேர், அவ்வளோதான். ஹீ ஷீட்டுக்கு சிங்குலர் நவுன்ஸுக்கும் வாஸ், வி யூ தே ப்ளூரல் நவுன்ஸுக்கு வேர். ப்ளூரல்னா வேர், சிங்குலர்னா வாஸ். சப்ஜெக்ட் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V1 ING ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜென்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட், அவ்வளோதான். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு நோ பேசிவ் வாய்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கணும். இதையும் தெரிஞ்சுட்டு ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் பக்கத்தில் ஃபியூச்சர்னாவே என்ன வரும்? வில் ஆர் ஷல். கண்டினியூஸ்ல என்ன வரணும்? V1 ING. வில் V1 ING வருமா? அதனால பி ஃபார்ம் வேர்ப் ஃபியூச்சருக்கு வில் பி ஷல் பின்னு எடுத்திருக்கோம். வில் பி V1 ING, ஷல் பி V1 ING. ஆஸ் யூஷுவல் ஐ விக்கு பார்த்தீங்கன்னா ஷல் யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஷல் பி ரைட்டிங், வி ஷல் பி ரைட்டிங் பை திஸ் டைம், டுமாரோ சொல்லலாம். ஸோ எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷனில் நடந்து கொண்டிருக்க போகின்ற செயல்களை சொல்லும் பொழுது இந்த வில் பி ING ஷல் பி ING யூஸ் பண்ணுவோம். இவ்வளோதான். ஸோ இன்னைக்கு சிம்பிள் டென்சஸ்க்கும் கண்டினியூஸ் டென்சஸ்க்குமான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான எக்ஸ்பிளனேஷனும் ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் 12 டென்ஸுக்கு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ ரிமைனிங் 6 டென்சஸ்க்கு நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ப்ளீஸ் எவ்ரிடே யூ ஹாவ் டு சப்போர்ட் மீ அண்ட் ப்ளீஸ் see the full video without deviating and you have to use it whenever you see the video. You please take the notes எடுத்து படித்தா மட்டும்தான் புரியும். இதில் வந்து ஸ்போக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.